அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். இன்னைக்கு நம்ம பஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ காலேஜ் கேர்ள்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், அங்கே வேற எங்கேயுமே சீட் இல்லை, ஒரு இடத்துல சீட் இருக்குது. பட் அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட கேட்போம்ல, இங்கே யாராவது வராங்களா, இந்த சீட்டு காலி தானா அப்படின்ட்டு. அது எப்படி கேட்குறாங்கன்னா, கனிஷ்கா, எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் சீட் அவைலபிள்? இந்த சீட்டு காலியாக இருக்கிறதா? அதுக்கு பிரியா சொல்றாங்க, எஸ் இட் இஸ். ஆமா, யாரும் இல்லை, யாரும் வரல, நீங்க உட்காரலாம். ஸோ திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இஸ் எனி ஒன் கம்மிங்? நோ, நோ ஒன் இஸ் கம்மிங், யூ கேன் சிட் ஹியர். ஓகே, தேங்க்யூ அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. யூ ஆர் வெல்கம் அப்படின்ட்டு பிரியா சொல்றாங்க. அப்புறம் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஹாய், ஐ எம் கனிஷ்கா. ஹாய், ஐ எம் பிரியா. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டூ. விச் காலேஜ் டூ யூ ஸ்டடி இன் அப்படின்னா, எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க? அதுக்கு கனிஷ்கா, ஐ எம் டூயிங் மை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் சம் காலேஜ், லெட் இட் பி ஏபிசி காலேஜ். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். வாட் அபவுட் யூ அப்படின்னா, உங்களை பற்றி அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஸ்டடிங் சைக்காலஜி அட் XYZ காலேஜ் அப்படின்ட்டு பிரியா சொல்கிறாங்க. ஹோ, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். விச் இயர் ஆர் யூ இன் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனாவது வருஷம்? முதல் ஆண்டா, இரண்டாம் ஆண்டா, இல்லை ஃபைனல் இயரா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் இன் மை செகண்ட் இயர் அண்ட் யூ? நான் வந்து என்னோட செகண்ட் இயரில் இருக்கேன், நீங்கள் அப்படின்ட்டு பிரியா கேட்குறாங்க. ஐ எம் ஆல்சோ இன் மை செகண்ட் இயர். நானும் செகண்ட் இயர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க, டூ யூ ட்ராவல் பை பஸ் எவ்ரிடே? நீங்கள் டெய்லியும் பஸ்ஸில் தான் வருவீங்களா? எஸ் ஐ டூ. இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் an hour டு ரீச் மை காலேஜ். ஏன் பஸ்ஸில் வரேன்னா 1 மணி நேரம் ஆகும் என் காலேஜுக்கு நான் வர்றதுக்கு வீட்டில் இருந்து. ஓ, சேம் ஹியர். I usually listen to music during my journey. நான் யூஸ்வலாக பாட்டு கேட்பேன். இன்னைக்கு நீங்கள் வந்ததால உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டாப், ஐ ஹாவ் டு கெட் டவுன் ஹியர் அப்படின்ட்டு கனிஷ்கா சொல்கிறாங்க. ஓகே, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஓகே, பிரியா என்ன சொல்கிறாங்க, உங்களிடம் பேசினது வந்து இனிமையாக இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ சேம் ஹியர், ஐ என்ஜாய்ட் அவர் கான்வர்சேஷன் டூ. இங்கேயும் அப்படிதான், எனக்கும் நம்ம பேசினது வந்து சந்தோஷம்தான். ஓகே, அப்படின்னா திஸ் இஸ் மை நம்பர். ஓகே, டெக்ஸ்ட் மீ சம் டைம் இஃப் யூ ஆர் ஃப்ரீ. ஸோ இது என்னோட நம்பரு, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஷார், திஸ் இஸ் மை நம்பர் டூ. இவங்களும் சொல்கிறாங்க, ஓ கண்டிப்பாக இதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கிரேட். லெட்ஸ் ஸ்டே இன் டச் அப்படின்னா தொடர்பில் இருப்போம் அப்படின்னு அர்த்தம். டெஃபினெட்லி. Have a nice day. You too. Bye. Bye. Have a safe journey. Okay. ஸோ ஒருத்தவங்க தானே இறங்குறாங்க. அப்போது கனிஷ்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இறங்கும் போது ஹாவ் அ சேஃப் ஜேர்னி அப்படின்னா பாதுகாப்பான பயணம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடுறாங்க.